வாலிபர்கள் உங்களோட கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து அல்லாஹ்வுக்காக இந்த பாவமான காரியங்கள் விலகுங்க. இது மோட்டார் சைக்கிள் ஓடுறதுன்றது, தலை தெரிச்சு ஓடுறதுன்ற ஒரு பாவமான காரியம், அச்சுறுத்தல். உங்களுக்கு தெரியுமா, வாகனம் ஓடும் போது அச்சுறுத்தலான முறையில் வாகனம் செலுத்தினா அதுக்கு வேற ஃபைன் இருக்குது, அதுக்கு வேற சட்டம் இருக்குது, போலீஸால அரெஸ்ட் பண்ணலாம். இன்னொருத்தர் வாகனத்தை ஓடும் போது அவருக்கு பயங்காற்ற முறையில் ஓடுனா எப்படி ஓடுறாங்க எங்கட பிள்ளைகள் வீதிகள்ல? நிச்சயமா சத்தியமா அவன் ஒரு முஸ்லீம் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பதிவு வச்சுட்டாங்க கிழக்கு மாகாணங்கள். ஏன் அப்படி? எங்கட ஒரு எங்களுக்கு யாரும் இல்லை. அந்த திமிர், காசி திமிர், வாப்பாட காசி திமிர் தான் அது, வேற ஒன்றும் இல்லை. அதனால பிள்ளைகளை உங்களை கவனமா பாதுகாத்துக்கோங்க. நீங்க நல்லா இருக்க வேண்டிய ஆக்கள். எதிர்காலத்தில் இந்த சமூகத்துக்கு, இந்த மார்க்கத்துக்கு பாதுகாப்பாக நல்ல சந்ததிகளை பெற்றுக் கொடுத்து வளர்த்தெடுக்கப்பட வேண்டிய வழிகாட்டிகளா வர வேண்டிய வாலிப செல்வங்கள் நீங்க. உங்களோட உயிர், உங்களோட உடம்பு, உங்களோட ரத்தம், உங்களோட சதம், உங்களோட எலும்பு ஒவ்வொன்றும் மிக பெருமதியானது. கொஞ்சம் அற்ப சுகத்துக்கு ஒரு மெஜிக் காட்டுற மாதிரி ஓடுறதுல நீங்க இழக்கிறது நிறைய, நீங்க நிறைய இழக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு வழங்குது இல்லை. ஒரு சுய புத்தி உள்ள, ஒரு ஆரோக்கியமான மனசும் ஆரோக்கியமான உடலும் உள்ளவன் ஒரு நாளும் வேகமா எந்த ஒரு வாகனத்தையும் செலுத்த மாட்டான். வாகனம் வேகமா செலுத்துறவன் யாருண்டா, ஒன்று அவன் பைத்தியமா இருக்கணும், இல்லாட்டி அவன் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கணும், இல்லைண்டா அவனுக்கு புத்தி குறைவா இருக்கணும். அப்படின்னா பெருமை திமிர் அகம்பாவம் ஆனவன் தான் இருக்கணும், காசி திமிர். இதை தவிர ஒரு ஆரோக்கியமான மனசு உள்ளவன், ஒரு ஆரோக்கியமான உடல் உள்ளவன் ஒரு நாளும் தேவையில்லாம அவசியம் இல்லாம இந்த வாகனங்களை தாறுமாறா ஓட்ட மாட்டான்.